இந்த இயற்கை விவசாயத்துல வந்து பொருள் செலவும் வந்து கம்மி. மாணவர்களை வச்சுதான் நாங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மாணவர்கள் கிட்ட பருவம் தவறிய மழை, அதிகப்படியான பனிப்பாறைகள் உருகுதல், நம்மளதான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை அழிச்சுக்கிறோம். கேன்சர், இப்போ வந்து இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. வாழ்த்துக்கள். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. என் பேர் வந்து யாழினி தவச்செல்வன். நான் இப்போ வந்து செகண்ட் இயர் பிஎஸ் என்வரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறேன், பிஷப் பீபர் காலேஜ் திருச்சியில. ஓகே. நாங்க வந்து விதையால் ஆயுதம் செய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் மாணவர்களுக்காக. ஓகே. எத்தனை வருஷமா நீங்க உங்க ஃபேமிலியில விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதோட ஒரு 7 வருஷங்கள் ஆச்சு. ஓகே. இப்போ வந்து இந்த இளம் வயதிலேயே விவசாயம் பண்ணணும். இப்பதான் செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. விவசாயம் பண்ணணும், அதுவும் இயற்கையான முறையில பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட காரணம் எது சொல்லுவீங்க? அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கும் வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபாடு வந்து நானும் அப்பாவோட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். இப்பவும் வந்து அதை கண்டினியூ பண்ணி 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணுன்னு சொன்னீங்களே, என்னென்ன சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்றீங்க? நாங்க வந்து இது வரைக்கும் ஒரு 14 வகையான நெல் ரகங்கள் வந்து நடவு செஞ்சிருக்கோம். அந்த 14 வகையான நெல் ரகங்கள், அதுல வந்து ஒரு 8 வகையான நெல் ரகங்கள் வந்து மாணவர்களே சேர்ந்து நடவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து மாணவர்கள் நடவு விழா நடத்தி அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் தனியா. இந்த 14 வகையான நெல் ரகங்கள்லாம் என்னென்னா கருப்பு கவுனி, கருங்குருவை, தங்க சம்பா, ஜீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் வந்து பூங்கார், இல்பைப்பூ சம்பா, இது மாதிரி நிறைய நெல் ரகங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபுல்லாவே நெல் ரகங்கள் மட்டும்தான் சாகுபடி பண்றீங்க இல்லையா? ஆமா. ஓகே. இந்த இயற்கை விவசாயம் அப்படின்றத எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ஸ்டெப் சொல்லுங்க. இயற்கை விவசாயம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ரசாயன உரங்கள் பயன்படுத்தி பண்ணதுனால அந்த மண்ணு வந்து மாறுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அந்த மண்ணை மாத்தணும் அப்படின்னா அதுக்கான இடுபொருள்கள் எல்லாம் போட்டு அப்படிதான் வந்து மாத்த வேண்டியதா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எந்த ஒரு ஈல்டுமே கிடைக்காம ரொம்ப இதுலதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுல இருந்து மாத்தி கொண்டு வந்தோம். இப்போ உங்க ஏரியாலே பாத்தீங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செயற்கை, இயற்கை அப்படின்னு போயிட்டு இருக்கு. நீங்க ஆல்ரெடி செயற்கை விவசாயத்திலயும் இருந்திருக்கீங்க. இப்ப நம்ம இயற்கையிலேயே பண்ணலாம் அப்படின்னு இந்த இயற்கை பக்கம் ஃபுல்லா திரும்புறதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து இப்ப இருக்க முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மண் வந்து மாறுறதுதான். அந்த நம்ம வந்து அதிகப்படியான அந்த ரசாயன உரங்களை வந்து போட்டு போட்டு மண் வந்து அதோட தன்மையை இழந்து ரொம்ப ஒரு மாதிரி மண் வந்து அந்த தன்மையை வந்து இழந்துருது. இதுக்காக வந்து நமக்கு உகந்த அந்த உணவு எது அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய அந்த பாரம்பரிய உணவு வகைகள் தான் வந்து நமக்கு உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இயற்கை விவசாயம் வந்து பண்ணணும், மக்களுக்கு வந்து இந்த நஞ்சில்லாத உணவை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்தது. ஓகே. இப்ப இந்த இயற்கை விவசாயம்னு எடுத்துக்கிட்டா இயற்கை உரங்கள் தானே நம்ம பயன்படுத்தணும். நீங்க என்னென்ன இயற்கை உரங்களை பயன்படுத்துறீங்க? நாங்க வந்து மேல தெளிக்கிறதுக்கு வந்து இந்த பஞ்சகவ்யம், மீனமிலம், பூச்சி விரட்டி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜீவாமிர்தம், இதெல்லாம். அதுக்கப்புறம் ஆனா வந்து தக்கப்பூண்டு போடுவோம். தக்கப்பூண்டு போட்டு அது வந்து ஒரு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து அமிர்த கரைசல் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 லிட்டர் வந்து சாணத்தை எடுத்துக்கிட்டு, மாட்டு சாணம் எடுத்து ஒரு 10 லிட்டர் கோமியத்துல கலந்து அதுல வந்து நம்ம மாவு 2 கிலோ மாவு சேர்க்கணும். எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு, உளுந்து, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு 24 hours ஃபுல்லா அது ரெடி ஆயிடும். காலையில மதியானம் ஃபுல்லா அதை வந்து கலக்கணும். 24 hours ரெடி ஆயிடும். 24 hours ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து பயிருக்கு வந்து விடலாம். ஓகே. இப்ப இயற்கை விவசாயத்துக்கு உரங்கள் பத்தி கேட்கும்போது நிறைய சொல்றீங்க. அமிர்த கரைசல்னா இப்படிதான் தயாரிக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. சோ இந்த இயற்கை விவசாயத்தை எப்படி யாருக்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? நான் வந்து இயற்கை விவசாயம் வந்து அப்பா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அப்பா 7 years இயற்கை விவசாயம் பண்றதுனால அவங்க கிட்ட இருந்தா எனக்கும் அந்த ஆர்வம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுச்சு எனக்கு. ஓகே. இப்போ இயற்கை விவசாயத்துல இயற்கை உரங்கள் மாதிரியே பூச்சி விரட்டையும் ரொம்ப அவசியமானது இல்ல? சோ நீங்க இயற்கை பூச்சி விரட்டிக்கு எதெல்லாம் யூஸ் பண்றீங்க? அது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பூச்சி விரட்டிக்கு வந்து நம்ம காட்டாமணுக்கு, ஆடாதொடை, எருக்கு இதெல்லாம் வந்து சேர்த்து அதுல வந்து தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு அது ஒரு 7 நாள்ல வந்து ரெடி ஆகிரும். 7 நாள்ல ரெடி ஆனோடனே அந்த வடிகட்டிட்டு அதை தனியா வடிகட்டிட்டு அந்த கரைசலை மட்டும் வந்து பயிருக்கு விடணும்.
இப்போ இந்த இயற்கை விவசாயத்துல இயற்கையான முறையிலேயே உரங்கள் பயன்படுத்துறீங்க, பூச்சி விரட்டி எல்லாமே வந்து இயற்கையான முறைகளை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனாலும் இந்த இயற்கை விவசாயத்துல இதெல்லாம் எனக்கு சவால்களா இருக்கு, இதெல்லாம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்போ வந்து நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த மண் தான் வந்து முக்கிய பிரச்சனையாவே இருக்கு. மண் வந்து மலடாகிறது. அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போகணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதை கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் வந்து இங்க பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இத பத்தின அவேர்னஸ் இல்லாம எல்லாருமே வந்து கெட்ட உணவு அதிகமா பீஸா, பர்கர் இந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு ரொம்ப இதா வந்து போயிட்டு இருக்காங்க. அதை வந்து மாத்தணும், மக்களுக்கு வந்து இதை கொண்டு போகணும் அப்படிங்கறதான் வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு. இயற்கை விவசாயத்துல பொதுவா எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க சொன்னீங்க. ஆனா இதை தாண்டி இப்போ செயற்கை, இயற்கை அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் சொல்றாங்க செயற்கையில அதிகமான அறுவடை, சாகுபடி ஈஸியா இருக்கும். சீக்கிரமாவே நம்மளால அறுவடை பண்ண முடியும். நிறைய சாகுபடி கிடைக்கும், மகசூல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இயற்கையில இது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படின்ற மாதிரி எதுவும் வித்தியாசங்கள் இருக்கா? இயற்கையில வந்து நம்ம வந்து செயற்கை உரங்கள் பயன்படுத்தி செயற்கை விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்தோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இயற்கை விவசாயத்துல வந்து அந்த பொருளுக்கு வந்து நம்ம செலவு பண்ற செலவும் வந்து கம்மி, லாபம் வந்து அதிகமா தான் இருக்கு. இப்போ வந்து நாங்க போன வருடம் ரத்தசாலி போட்டிருந்தோம். அந்த ரத்தசாலி வந்து போட்டு ஒரு இப்போ 700 கிலோ கிட்ட வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 100 கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம வித்தோம்னா கூட 70,000 வந்து எங்களுக்கு விற்பனை செஞ்சோம். 70,000 கிட்ட விற்பனை செஞ்சோம். அதே மாதிரி அது வந்து கொண்டு போகும்போது மூட்டையாவது வந்து எடுத்துட்டு போகும்போது 1,45,000 கிட்ட வந்துச்சு. அது மாதிரி நம்ம செயற்கை உரம் பயன்படுத்தி செயற்கை விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துல வந்து அதிகப்படியான லாபம் தான் இருக்கு. ஓகே. இப்ப வந்து இயற்கை விவசாயத்துல நீங்க மட்டும் பண்ணாம அடுத்த இளைய தலைமுறையினர்களுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுக்குமே இது பத்தின விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இயற்கை விவசாயம் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ அந்த பயணம் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நமக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும் அப்படின்னா அது வந்து மாணவர்களை வச்சுதான் நாங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மாணவர்கள் கிட்டதான் வந்து எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முயற்சியா வந்து எடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த 9 ஏக்கர் நீர்நிலையை வந்து சுத்தம் பண்றதுதான் வந்து சின்ன பிள்ளைங்களை வச்சு ஃபுல்லா எல்லாமே இந்த 9 ஏக்கர் நீர்நிலைகளை வந்து தூய்மை பண்ணோம். அடுத்தது வந்து அதே மாதிரி இந்த மரம் வளர்ப்பு, இப்ப வந்து இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மரம் வளர்க்கறது, அந்த கிரீன் தஞ்சாவூர் மூவ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து அவங்க கூட சேர்ந்து மியாவாக்கி காடுகள் உருவாக்குறது, பனை விதைப்புன்னு இங்க வந்து நம்ம காட்சன் சாமுவேல் ஐயா வச்சு இங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். இது மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வந்து பண்ணி மக்கள்கிட்ட வந்து அந்த அவேர்னஸ் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க இயற்கையான முறையில உரங்கள் போடுறீங்க, இயற்கையாவே பூச்சி விரட்டி யூஸ் பண்றீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் ஃபுல்லாவே இயற்கையான முறையில பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, செயற்கை விவசாயம்னு எடுத்துக்கும் போது அதுல அறுவடை சீக்கிரமா பண்ண முடியும், மகசூல் நிறைய கிடைக்கும், இயற்கை விவசாயத்துல அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் உள்ள இது என்னன்னா, நம்ம வந்து இயற்கை விவசாயத்துல வந்து நம்ம மதிப்பு கூட்டு விற்பனை வந்து செய்வோம். இப்போ நேரடியாவே வந்து நம்மளே வந்து அறுவடை செஞ்சு அதை வந்து கடைய வச்சிருக்கோம். அது மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து வரவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி போன வருஷம் வந்து நாங்க ரத்தசாலி போட்டப்ப கூட அது வந்து ஒரு 700 கிலோ கிட்ட வந்துச்சு. 700 கிலோனா நாங்க வந்து ஒரு 100 கிலோ அந்த மாதிரி விட்டோம்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 1,45,000 கிட்ட வந்து எங்களுக்கு விற்பனை ஆனிச்சு. இது மாதிரி நமக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்துல வந்து பொருள் செலவும் வந்து கம்மி, அதுவும் இல்லாம லாபமும் வந்து 2 மடங்கு அதிகமா தான் இருக்கு. ஓகே. இப்ப வந்து செயற்கை, இயற்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது இயற்கை விவசாயத்துல மதிப்பு கூட்டி செய்யும் போது அதுக்கான வேல்யூ அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ இதை தாண்டி நிறைய நீங்க மாணவர்களுக்கும் இயற்கை விவசாயம் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நாங்க வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி கொண்டு போகணும், இயற்கை விவசாயத்தை பத்தின அந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் மாணவர்கள்ட்ட இருந்து தான் தொடங்கணும் அப்படின்ட்டு நினைச்சோம். அப்போ மாணவர்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா, நாங்க வந்து மாணவர்கள் நடவு விழா அப்படின்னு வருடம் வருடம் வந்து மாணவர்கள் நடவு விழா வந்து செஞ்சுட்டு இருந்தோம். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து மாணவர்களை வச்சு நடவு செய்ய வச்சு அது மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து அந்த இயற்கை விவசாயத்தை பத்தியும் பாரம்பரிய நெல் ரகங்களை பத்தியும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே. இப்ப மாணவர்களுக்கும் விவசாயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பண்றீங்க. சோ எதுக்காக மாணவர்களை கான்செப்ட் பண்ணி இந்த இயற்கை விவசாயம் பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
ஆஹ் நம்ம வந்து இந்த இளைய தலைமுறையினருக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி கொண்டு போகணும் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இது தோணுச்சு. அதனாலதான் வந்து நாங்க மாணவர்கள்ட்ட இருந்து அதை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆஹ் நாங்க வந்து வருடம் வருடம் வந்து மாணவர்கள் நடவு விழா அப்படின்ட்டு இப்போ ஒரு 8 ஆண்டுகளா வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதுல வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து மாணவர்கள்கிட்ட நடவு செய்ய வச்சு உங்களுக்கு வந்து அந்த இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத வந்து புரிய வைக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த விழாவை வந்து முன்னெடுத்துட்டு வந்தோம். ஓகே. இப்போ அடுத்த தலைமுறையினருக்கும் இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவரையும் எத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க? இது வரைக்கும் வந்து ஆஹ் ஒரு 10 ஸ்கூல்ஸ் கிட்ட வந்து ஸ்கூல்ல இருந்து நிறைய ஸ்கூல்லயும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலேஜஸ்ல இருந்தும் நிறைய அக்ரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு என்ஜிஓஸ் அந்த மாதிரி என்ஜிஓல இருந்து வந்து இங்க வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்க அந்த விவசாயத்தை, இயற்கை விவசாயத்தை பத்தி. ஓகே. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு விவசாயம் பண்றீங்க. விவசாயம் தாண்டி காலநிலை மாற்றத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. காலநிலை மாற்றத்துக்கு எதிரா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இதுவரை காலநிலை மாற்றத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? இப்போ இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கறது தான் வந்து இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு காலநிலை பேரழிவு காலத்துல தான் இருக்கோம். காலநிலை மாற்றம்னு கூட சொல்லக்கூடாது, காலநிலை பேரழிவு காலத்துல தான் இருக்கோம். இப்போ வந்து நமக்கு இருக்க அதிகப்படியான இந்த வெப்பம், பருவம் தவறிய மழை, இப்போ வந்து ஜூன் ஜூலைல பெய்யுற மழையெல்லாம் வந்து இப்ப மேல வந்து வந்துட்டு இருக்கு. இப்படி பருவம் தவறிய மழை, அதிகப்படியான பனிப்பாறைகள் உருகுதல், இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா காலநிலை மாற்றம் தான். இந்த காலநிலை மாற்றத்துக்கு வந்து விவசாயமும் வந்து அந்த செயற்கை விவசாயமும் வந்து ஒரு முக்கிய காரணமா தான் இருக்கு. நம்ம அதிகப்படியான இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணமா தான் இருந்துட்டு இருக்கு. இது வந்து நாங்க கொரோனா டைம்ல வந்து ஆன்லைன்லயே வந்து ஜூம் மீட்டிங்ல வந்து காலநிலை மாற்றத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு ஸ்வீடன்ல வந்து கிரேட்டா துன்பர்க் பண்ணதை நாங்க வந்து தமிழ்ல வந்து வெள்ளிக்கிழமை விடியல் அப்படின்னு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையில வந்து யாரெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு அவங்க வந்து அதை பத்தி காலநிலை மாற்றத்தை குறித்தும் மற்ற விவசாயத்தை குறித்தும் வந்து பேசுவாங்க. ஓகே. இப்ப காலநிலை மாற்றம் பத்தி நீங்க இவ்ளோ யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா வந்து நம்ம படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு நல்ல ஒர்க் போகணும், அடுத்தடுத்து நம்மளுக்கு கெரியர் இருக்கு அப்படின்னு போகாம இயற்கை விவசாயம் பண்றீங்க. இதை தாண்டி கிளைமேட் சேஞ்ச் பத்தி இவ்ளோ யோசிக்க காரணம் எதுவா இருக்கும்? நமக்கு வந்து இன்னும் இப்போ வரப்போற காலகட்டத்துல வந்து இந்த துறைமுக பகுதிகள்னு சொல்லுவோம்ல, சென்னை, கொல்கட்டா அந்த மாதிரி பகுதிகள், மும்பை எல்லாம் வந்து சீக்கிரமா வந்து கடல்ல மூழ்கும் அப்படின்னு சொல்றாங்க. வரப்போற காலத்துல வந்து நமக்கு அதிகப்படியான இந்த கொரோனா மாதிரியான வைரஸும் இருக்கு சரி, நோய்களும் சரி, எல்லாமே வந்து இனிமேல் வந்து நம்ம எப்படியாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்து நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். பேரழிவு வந்து இனிமேல் அதிகப்படியான பேரழிவு தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் வர்றதுக்கு வந்து நம்மளுடைய நுகர்வு கலாச்சாரம், நம்ம வந்து அதிகப்படியான வந்து நமக்கு தேவைக்கு ஏற்றபடி இந்த இயற்கைகளை வந்து அழிக்கிறது, காடழிப்பு, இதெல்லாம் வந்து சுரங்கம் தோண்டுதல், அப்புறம் வந்து இந்த எரிபொருள் எல்லாம் வந்து எடுக்கிறது, இதுதான் வந்து முக்கிய பிரச்சனைகளா இருக்கு. இது வந்து இதுல இருந்து வெளியில வந்தாதான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து இனிமேல் வரப்போற காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வந்து வாழ முடியும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் வந்து இதை பத்தி தொடர்ந்து வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதை பத்தி மக்களுக்கு வந்து கொண்டு செல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நீங்களே ஒரு அமைப்பு மாதிரி இதை நடத்திட்டு இருக்கீங்க, இயற்கை விவசாயம் பண்றீங்க, காலநிலை மாற்றத்துக்கு ஆப்போசிட்டா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக போராடுறீங்க. ஸோ இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நம்ம அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு இருக்கிறவங்கன்னா யாருன்னு சொல்லுவீங்க? எனக்கு வந்து இது அப்பா மூலியமா தான் வந்து வந்துச்சு. அப்பா வந்து 7 இயர்ஸா அந்த இயற்கை விவசாயம் பண்றதுனால அவங்க கிட்ட இருந்து தான் வந்து நான் இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டேன். இயற்கை விவசாயத்தை வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு முரளி சார்னு ஒருத்தவங்க இருக்காங்க. முரளி சார், தீபக் வெங்கடாச்சலம், இப்படின்னு நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுற்றுச்சூழல் சம்பந்தமா, காலநிலை மாற்றம், விவசாயம் எல்லா இதுலயுமே வந்து எங்களுக்கு கைட் பண்ணி நாங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் மாணவர்கள் கிட்ட. இந்த சின்ன வயசுலயே இயற்கை விவசாயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த இளைய தலைமுறையினர்களுக்கு இயற்கை விவசாயம் பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நம்ம எஃப்எம் வழியா? இயற்கை விவசாயம் வந்து இப்போ நம்ம வந்து செயற்கை உரம் பயன்படுத்தாம இயற்கை முறையில வந்து பண்ணினாதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம வாழ முடியும். இப்போ வந்து நம்ம வந்து அதிகப்படியான ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றது, அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட அது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மளதான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிச்சுக்கிறோம். கேன்சர், ஒரு
நிறைய வியாதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நோய்கள்லாம் வந்து நம்மள வர ஆரம்பிச்சிடும். அதுலேயும் தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்து மாறணும். மக்களுக்கு வந்து நஞ்சு இல்லாத உணவு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறதான் வந்து என்னோட முக்கிய காரணம். ஓகே. இப்போ வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அடுத்து ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கு. So நீங்க அந்த மாதிரி என்னோட ஃபியூச்சர்ல எனக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசை, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கோல் இருக்கா? எனக்கு வந்து இப்போ நான் என்வரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து நான் கிளைமேட் சேஞ்ச் பத்தி பண்ணணும் அப்படிங்கறதா எனக்கு ஆசை. கிளைமேட் சேஞ்ச பத்தி அதுல ரிசர்ச் பண்ணி இன்னும் வரப்போற காலங்கள்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு பார்க்கணும் அப்படிங்கறது ஆசை. இப்போ தொடர்ந்து இந்த இயற்கை விவசாயத்துல அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல யாருக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இதுல ஆர்வம் வர்றதுக்கு காரணமே வந்து அப்பா தான். அப்பாவுக்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அம்மாவும் வந்து ஃபுல் எல்லாருமே வீட்ல வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. எனக்கு வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து நாங்க வந்து விதையால் ஆயுதம் செய்யணும் அமைப்பு வச்சிருக்கோம். அந்த அமைப்பா இருந்தாலும் சரி, எனக்கு இதுக்கு முன்னாடி வழிகாட்டின முரளி சார், தீபக் வெங்கடாசலம் சார், இவங்க சதீஷ் அண்ணா, இவங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இப்போ நீங்க தான் உங்க பொண்ணுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொன்னாங்க. இயற்கை விவசாயம் 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வழிகாட்டியா இருக்கீங்க. இந்த இயற்கை விவசாயம் பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம உட்கொள்கிற உணவு வந்து நஞ்சான உணவாக தான் நம்ம உட்கொள்கிறோம். அது மாதிரி மண் வந்து மலடாகிட்டு இருக்கு, உப்பு தன்மையாக மாறிட்டு இருக்கு. காலப்போக்கில் இன்னும் வந்து உப்பாக மாறிடுச்சுன்னா இதில் வந்து விளைச்சல் கம்மியாயிரும். அது வந்து பயிர் செய்யக்கூடிய தகுதியை வந்து நம்ம மண் இழந்துக்கிட்டே இருக்கு. அது மாதிரி அங்கக கரிமச்சத்தும்பாங்க, அது வந்துட்டு 0.1 கூட இல்லை, காட்டில் மட்டும்தான் இருக்கு. இப்போ அங்கேயே குறைஞ்சிடுச்சுங்கிறாங்க. நம் பாரம்பரிய நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 22,000க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இருந்துச்சு. தமிழ்நாட்டிலேயே நிறையா இருந்துச்சு. அதை மீட்டெடுக்கும் வகையாக வந்து நம்மாழ்வார் ஜெயராமன் ஒரு 174 ரகத்தை மீட்டெடுத்தாங்க. அவங்களோட தாக்கத்தினால நான் செஞ்சதை இந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் ஒரு 15 ரகம் பண்ணியிருக்கோம். அந்த மாணவர்கள் நடவு செஞ்சதுலேயே 6 ரகம் வந்து 6 to 7 ரகம் செஞ்சுருக்காங்க. நம்ம நெல்லை பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு மருத்துவ குணம் உடையது, ஒரு பகுதிக்கும் உள்ள நெல் ரகங்கள். நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா கடைமடை பகுதி, தண்ணி வடிகால், அங்கே மடுமுழுங்கி காட்டு யானம் அப்படின்னு 6 அடி 7 அடி வளரக்கூடியது. ஒன்றும் ஒரு மருத்துவ குணம் உடையது நம்மளோட நெல். அது மக்களுக்கு அதை பற்றி தெரியணும், இதை கொண்டு சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் நம்மாழ்வார் ஜெயராம வழியில் அதை இவங்கள்ட்ட தான் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு காலநிலை மாற்றத்துக்கும் நம்ம செயற்கை விவசாயம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த கேஸு, மீத்தன் இதெல்லாம் எல்லாம் வெளியிடுறதுல இயற்கை விவசாயம் பண்ணால் நம்ம புவிக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவு வந்துட்டு புவி வெப்பமயமாதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச பங்கை அளிக்கிறோம். அதை நம்மள்கிட்ட நிலம் இருக்கிறதுனால விவசாயம் மூலமாக நம்ம பொண்ணுக்கு சொல்லி அதை வந்து சொல்லுவோம். இல்லை, இந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து ஐடி ஃபீல்டு இந்த காசை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவு சமுதாயத்துக்கும் ஏதாவது பங்களிக்கணும் அப்படின்னு, அதனால இந்த கொஞ்சம் பொது சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் அதை சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கப்படுத்தணும். அதை அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு. இதுவரையும் இயற்கை விவசாயம் பத்தி நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு பெண்ணா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்கள் வந்து இப்ப எல்லா துறையிலுமே வந்து முன்னேற்றம் அடைஞ்சுதான் வந்தாங்க, நிறைய இது சாதிச்சிட்டாங்க. இருந்தாலும் இப்ப பெண்கள் வந்து விவசாயமும் வந்து பண்ணணும், எல்லாம் ஃபுல்லா ஐடி அதுலயே வந்து போயிட்டு இருக்காம விவசாயத்திலயும் வந்து பார்க்கணும், இயற்கை விவசாயத்தை பத்தி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளா வச்சு. ஓகே. இதுவரையும் நிறைய விஷயங்கள் நீங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஃபைனலா நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத வந்து இயற்கை விவசாயத்தை பத்தியும் இருக்கட்டும், இந்த காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல், இது எல்லாமே வந்து ஒண்ணு பிணைஞ்சதா தான் இருக்கு. எது ஒண்ணுமே வந்து ஏதாவது ஒரு இது விட்டு போனா கூட நமக்கு தான் வந்து அதிகப்படியான அழிவுகள் வந்து காத்துட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம வந்து நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்களா இருக்கட்டும், இந்த இயற்கை விவசாயத்தை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன், வேண்டுகோளா எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அதிரை எஃப்எம்க்கு என்னோட நன்றி தெரிவிச்சு. நன்றி. இயற்கை விவசாயம், காலநிலை மாற்றம், அப்புறம் சுற்றுச்சூழல், இதை பற்றிய நேர்காணல் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து யாழ்னியை பண்ணுறதுக்காண்டி வந்த அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் அதிரை எஃப்எம்முக்கும் நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.